நண்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 70வது பதிவு, பாடல் எண் 126. இப்போ சென்ற பதிவுகளில் அந்த 27 நட்சத்திரங்கள் அசுவனி முதல் ரேவதி முடிய அதற்குண்டான பொதுவான பலன்களை நாம் தெளிவாக பார்த்தோம். இப்போ இனி வரப்போகிற அந்த 27 பதிவுகள் அசுவனி முதல் ரேவதி முடிய தான். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் 4 பாதங்கள் இருக்கு இல்லையா, மொத்தம் 108 பாதங்கள். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடிய அந்த 4 பாதங்கள், ஒருத்தர் அந்த 4 பாதங்களில் எந்த பாதத்தில் பிறந்தால் எந்த மாதிரியான பலனை அனுபவிப்பார், அவருக்கு எந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. நாம் அதை மிக தெளிவாக விளக்கம் கொடுக்க போகிறோம். அதில் உள்ள பரிபாஷைகள், அதே மாதிரி அந்த நட்சத்திரம் கர்மாந்திர நட்சத்திரத்தில் வருதா அல்லது கண்டாந்திர நட்சத்திரத்தில் வருதா, கர்மாந்திர நட்சத்திரத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பாதிப்பு, அதுக்கு என்ன பரிகாரம், கண்டாந்திர நட்சத்திரமாக இருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு, அதுக்கு என்ன பரிகாரம், எப்படிங்கிற பற்றியெல்லாம் கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறோம். இப்போ உங்களுக்கு நாம் அந்த அசுவனி நட்சத்திரம் அதில் இருக்கக்கூடிய 4 பாதங்கள், அது ஒவ்வொரு பாதத்திலையும் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் எந்த மாதிரி பலன், 2ஆம் பாதத்தில் பிறந்தால் எந்த மாதிரி, 3ஆம் பாதத்தில் பிறந்தால் என்ன மாதிரியான பலன், 4ஆம் பாதத்தில் பிறந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்ல போகிறோம். அதனால் அன்பர்கள் தொடர்ந்து எமது பதிவுகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருமாறு கேட்டுக்கிறேன். இப்போ முதல்ல நாம் அந்த அசுவனி நட்சத்திரம் அதுக்கு உண்டான ஜாதக அலங்கார பாடலை பார்த்துட்டு அதுக்கு என்ன பலன் சொல்லியிருக்காங்க, அதில் என்ன விளக்கம் வருது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். சீர்பெரு கோலம் சஞ்சலன் பாவி, செறிந்திடும் ரூபமே இல்லாம், செப்பிய பிழுக்கன் அந்நியருக்கு அன்பு செய்குவன், அசுபதி முதற்கன், தார்சரி பிறரின் குணத்தினை அறிவான், சவுந்தரவான் நலம் புரிவான், சாத்திரம் உரைக்கும் ஞானத்தில் பார்வை, தருமிரு காலினில் செனித்தோன், ஏர்பெரு கணித வித்தையில் பெரியோன், இனி உள்ள புத்தியே புகழ்வன், இசைந்திடும் மூலரோகி நற்கர்மம் எண்ணுவன் 3ஆம் காலம், போர் சரி உடம்பு வளைவுதான், அதிக புத்திமான் சோதிடம் அறிவான், புறந்தரம் காமி சத்தியவானாம், புகழும் நார் காலினில் புதித்தோன் அப்படின்னு முடியுது இந்த பாடம். இப்போ அந்த முதல் அடியில் அசுவனி நட்சத்திரம் அந்த முதற் காலில் பிறக்கிறவனுடைய குணம் அது என்னன்னு விளக்கத்தை பார்ப்போம். சீர்பெரு கோலம் சஞ்சலன் பாவி. அப்போ சீர்பெரு கோலம் அப்படின்னு சொன்னால் கோல் மூட்டுறதுல வல்லவனாக இருப்பான். அசுவனி 1ஆம் பாதத்தில் சந்திரன் நிற்க பிறந்த ஒரு ஜாதகம். சஞ்சலன் பாவி, மனச்சஞ்சலங்களை அதிகமாக அடைவார். பாவ செயல்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஜாதகருக்கு உருவாக்கி கொடுக்கும் காலம். செறிந்திடும் ரூபமே இல்லான் அப்படிங்கிற போது அவருடைய முக அழகு, உடல் வெட்டு இதெல்லாம் கூட பாதிப்புகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செப்பிய பிழுக்கன் அந்நியருக்கு அன்பு அப்படிங்கிற போது மாற்றார் இடத்துல அன்பு செலுத்துகிற அளவுக்கு அவனுடைய குடும்ப உறுப்பினர்களோட அன்பு செலுத்த முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் மட்டும் நிற்காதுன்னு அர்த்தம். குடும்ப விசுவாசம், உறவு விசுவாசத்தை விட வெளியாட்கள் அந்நியர்கள் மேலே பெரிய உடையவனாக இருப்பான் அந்த அசுவனி 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க. இது கண்டாந்த நட்சத்திரத்தில் அமையுது. கண்டாந்த நட்சத்திரங்கள்ங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரங்களில் அந்த முதல் பாதமும், புதனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் 3ல் அந்த 4ஆம் பாதமும் அமையும். இப்போ அந்த மீனம் ராசியில் வரக்கூடிய அந்த 9ஆம் பாதம், அதாவது ரேவதியில் 4ஆம் பாதம், இந்த மேக ராசியில் இருக்கக்கூடிய இந்த அசுவனியில் 1ஆம் பாதம், இது ரெண்டும் சேர்ந்து கண்டாந்த நட்சத்திர தோஷத்தில் வருது. அதனால தான் அந்த அசுவனி 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு சூழ்நிலைகள் சமயத்தில் ஒத்து வராது. இந்த அசுவனி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரத்திலையும் விழுகுது மேக ராசிக்குள்ள. அப்போ கர்ம நட்சத்திர பாதிப்பு, கண்டாந்தர நட்சத்திர பாதிப்பு, இதை ரெண்டையுமே அந்த அசுவனி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அடைகிறதுனால ஜாதகனுக்கு அவங்க தாய் வழி தோஷம், தகப்பன் வழி தோஷங்களை அந்த கர்மாந்தர நட்சத்திரப்படி அனுபவிக்கணும். கண்டாந்தர தோஷத்தின்படி அந்த 1ஆம் பாதம் அந்த ஜாதகனுக்கு சரியான பேச்சு பலம் இருக்காது,
மூளை பலம் பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால தான் அந்த அசுவனி 1ஆம் பாதத்துக்கு சொல்லும்போது இந்த பாடலில் கோலம் சஞ்சலம் பாவி ரூபமில்லான் பிலுக்கன் அந்நியருக்கு அன்பு செய்வான் இப்படின்னுலாம் தோஷங்களினால் வரக்கூடிய சூழ்நிலைகள், பாதிப்பான சூழ்நிலைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடலில் அந்த முதல் அடியில் ரொம்ப கவனமாக அந்த ஜாதகன் தன்னுடைய வாழ்நாளில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பாடலில் ஜாதக அலங்கார ஆசிரியர் சுட்டி காட்டியிருக்கார். அடுத்த அடி பாருங்கள், 2வது அடி. அதில் அந்த அசுவனி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகனுக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத அந்த அடியினுடைய கவிதை வரிகளை பார்த்துட்டு விளக்கம் பார்ப்போம். தார் சரி பிறரின் குணத்தினை அறிவான். புகழ்மிக்கவங்க, சமுதாயத்தில் நல்ல அந்தத்தில் உள்ளவங்க, அவங்களுடைய குணநலன்களை, அவங்களுடைய எதிர்கால வாழ்வியல் சூழல்களை கூட அவங்க முகத்தை பார்த்த உடனேயே கூட புரிஞ்சு கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இந்த அசுவனி 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகனுக்கு இருக்கும் அப்படிங்குது. தார் சரி பிறரின் குணத்தினை அறிவான். சௌந்தரவான் நலம் புரிவான். நல்ல சௌகரியங்களை அனுபவிப்பான், சோபவங்களை அனுபவிப்பான். பிறருக்கு நன்மை செய்வான். அடுத்தவங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துவான். அசுவனி 2ஆம் பாதத்தில் பிறக்கிறது. சாஸ்திரம் முறைக்கும் ஞானத்தில் பாரும். அப்போ சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை எல்லாம் அனுசரிப்பான். வேதாந்தங்கள் புரிஞ்சிருப்பான். நல்ல ஞானவானா விளங்குவான். கல்வி கேள்வி ஞானங்களை பெருக்கிக்குவான் அப்படின்லாம் அர்த்தம். அசுவனி 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகம். தருமிரு காலினில் செனித்தோன் அப்படின்னு அந்த 2வது அடி முடிக்கும் போது சொல்கிறது அசுவனி 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகம் இந்த மாதிரி மேம்பட்ட குணங்களை உடையவனா விளங்குவான் அப்படிங்குது. அடுத்து 3வது அடியில் அசுவனி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகனுக்கு உண்டான பலன், அவனுடைய குணநலம், அவனுடைய சாமர்த்தியம், அதை சொல்லும். கவிதை வரியை பார்த்துட்டு விளக்கம். ஏற்பெரு கணித வித்தையில் பிரியன். கணித வித்தையில் மேம்பட்டவனா விளங்குவான். ஒரு ஜாதகன் அசுவனி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் மேசராசியில் பிறந்திருந்தான்னா அவனுக்கு கணித வித்தைகள் நல்லா வரும். 10th மேலே அவன் படிக்கக்கூடிய குரூப் வந்து ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கலாம். நல்லா ஸ்கோர் பண்ணுவான். நல்ல படிப்பறிவு அவனுக்கு வரும். அதே மாதிரி அவனுடைய வாழ்வியல் எதிர்காலம், எந்த ஒரு ஜாதகன் கணிதத்தில் திறம்பட்டவனாக இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் சோடை போகிறதே கிடையாது. அனுபவ உண்மை அதை இங்கே ஜாதக அலங்காரம் நமக்கு சுட்டி காட்டு. ஏற்பெரு கணித வித்தையில் பிரியன். இனிதுள்ள புத்தியே புகழ்வன். அடுத்தவங்கள்ட்ட சும்மா வளவலன்னு பேச மாட்டாங்க. அறிவுரை சொன்னாங்கன்னா அவங்க வாழ்வுக்கு அது மிகப்பெரிய உத்வேகமாக ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இனிதுள்ள புத்தியே புகழ்வன். அடுத்தவங்களுக்கு சொல்கிறது, அறிவுரை சொல்கிறதுங்கிறது அவங்க வாழ்க்கையில் கடைபிடித்து முன்னுக்கு வரக்கூடிய அந்த உறுதிப்பாட்டை தான் சொல்லுவான் அப்படின்னு அர்த்தம். நல்ல புத்தி சொல்லுவான். அவன் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவங்க வாழ்க்கையில் தோல்வி அடைய மாட்டாங்க அப்படின்னெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இசைந்திடும் மூலரோகி. மூலரோகம் அந்த ஜாதகனை பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். உணவு கட்டுப்பாடுகள் எடுத்துக்கணும். காரத்தை தவிர்க்கணும். மூல நோய்க்கெல்லாம் உணவில் எதெல்லாம் பாதிப்பாக இருக்கோ அதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். ஆரம்பத்தில் இருந்த உணவில் வந்து அக்கறை செலுத்தினாங்கன்னு சொன்னால், இயற்கை உணவில் அக்கறை செலுத்தினாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த ரோகத்தில் இருந்து தப்பலாம். அடுத்து நற்கர்மம் என்னுவன். நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு தான் அவன் எந்த நேரத்துலையும் திட்டமிடுவான், மனதார சிந்திப்பான் அப்படின்னு அர்த்தம். அசுவனி 3ஆவது பாதத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகம். அடுத்து இந்த பாடல் அந்த 4வது அடி. ஒருத்தன் அசுவனி நட்சத்திரத்தில் இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தா அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்கள், வாய்ப்பு, யோகம் அப்படிங்கிறத சொல்லும். கவிதை வரியை பார்த்துட்டு விளக்கத்தை தொடருவோம். போர் சரி உடம்பு வளைவதாம் அப்படின்னு சொன்னால் உடம்பு வளைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதிக புத்திமான், நல்ல புத்தி உள்ளவன், நல்ல திறமான புத்தி உள்ளவன். ஜோதிடம் அறிவான். ஆய கலைகள் 64 முக்கியமான கலைங்கிறது ஜோதிட கலை தான். அந்த ஜோதிட கலையில் நல்ல வெற்றி பெற்றவனா, திறமை மிக்கவனா விளங்குவான். அசுவனி 4ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஜாதக அலங்காரம்.
புரந்தரன், காமி, சத்தியவானாம் அப்படிங்குது. நீதி, நேர்மை, சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக அவன் எந்த எல்லைக்கும் போவான், அவன் தன்னையே அர்ப்பணிச்சுக்குவான் அப்படின்னு அர்த்தம். புரந்தரன் அப்படிங்கிற போது அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலைகள், அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய நல்லெண்ணம் படைத்தவனாக விளங்குவான், நல்ல நோக்கமுடையவனாக இருப்பான். புகழும் நார் காலினில் உதித்தோன் அப்படிங்கிற போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலேயே புகழ் செல்வாக்கை தேடித்தரக்கூடியது, சொத்து சுகங்களை தேடித்தரக்கூடியது, அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய நல்லெண்ணத்தை ஈட்டி தரக்கூடியது, வித்தைகளில் சிறந்து விளங்குவது, ஜோதிடம் அறிவது, இப்படி நல்ல விஷயங்களையெல்லாம் ஒரு ஜாதகனுக்கு ஈட்டி தருவதுங்கிறது அந்த அஸ்வினி 4ஆம் பாதம். அந்த அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகன் இயற்கையாகவே இறைவனுடைய அருளோடு பிறப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்கு ஜாதக அலங்காரம். இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது கர்மாந்திர நட்சத்திரம். இந்த 4 பாதத்துக்குமே பொதுவானது. இந்த ஜாதகனுடைய மூதாதையர்கள் செய்த பாவம், மூதாதையர்கள்னு சொன்னால் தகப்பன் வழியில் தான் வரும், ஆண் வர்க்கத்தை தான் சுட்டி காட்டும். அவங்களுடைய முன்னோர்களில், அதாவது அப்பாவுக்கு முந்தின பரம்பரையில் 2 தாரங்களை திருமணம் செஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. அந்த 2 தாரங்களும் கணவன் மேல் உள்ள பற்றின்மை காரணமாக ஏற்படக்கூடிய, அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், அந்த தாரங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், அதை முன்னிட்டு இந்த ஜாதகனுடைய அப்பாவுக்கு முந்தின அந்த ஆண் வர்க்கத்துக்கு ஏற்பட்ட சாபம், அந்த சாபத்தை அனுபவிக்க இந்த ஜாதகன் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறத அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். ஆக பெண்களுடைய சாபத்தை வாங்கிடக்கூடாது. அதில் முக்கியமாக திருமணம் செஞ்சு வாழக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க தன்னுடைய மனைவிக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அவங்களுடைய சவரச்சனை அனைத்தையும் கவனிச்சுக்கணும். அவங்களுடைய பாராட்டை வாங்க முயற்சி பண்ணணும். அவங்கள வஞ்சகம் பண்ணிடக்கூடாது. அவங்க கண்ணீர் விடுற அளவுக்கு அவங்கள நோவடிச்சிடக்கூடாது. இப்படி எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சுகம்தான் கிடைக்கும். எந்த வழியிலையும் முன்னோர்களுடைய சாபம் பாதிக்காது. அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த 1ஆம் பாதம்ங்கிறது கண்டாந்த நட்சத்திரமாக வர்றதுனால படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்கணும், பெரியவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும், ஞானத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நினைவாற்றல் குறையக்கூடிய பாதிப்பு இருக்குது, புத்திசாலித்தன குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரியவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களை எந்த சூழ்நிலையிலும் இகழ்ந்துடக்கூடாது, சாஸ்திரங்களை சம்பிரதாயங்களை கேலி பேசிடக்கூடாது, ஆன்மீகவாதிகளை நோவடிக்கக்கூடாது, எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அந்த மத துவேஷங்கிறது செய்யக்கூடாது. கண்டாந்தம், ஸ்வகண்டாந்தம்னு பேர், அந்த ஜாதகனை தான் பாதிக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிறது, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, தன்னுடைய மதம் சார்ந்த வேதங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இந்த வேதங்களை நல்லா மனனம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பிறருக்கு எடுத்து பேசுறது, இதெல்லாம் அந்த கண்டாந்த தோஷத்திலிருந்து அந்த ஜாதகனுக்கு விமோசனம் கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆக இது போன்ற ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் தெளிவான விளக்கம், ஜாதக அலங்காரத்தில் சூட்சமமாக இருக்கக்கூடிய விளக்கங்களை எல்லாம் கூட நாம் தொடர்ந்து சொல்ல இருக்கிறோம். ஏறத்தாழ 1000 வீடியோக்களுக்கு பக்கம் போட்டிருக்கோம். எந்த வீடியோவிலையும் வரக்கூடிய அந்த விமர்சனம், கமெண்ட், அதுக்கு உடனே பதில் சொல்லியிருக்கிறேனே தவிர தவிர்த்து விட்டு போவது இல்லை. உங்களுக்கு எந்த ஐயம் இருந்தாலும் அந்த ஐயத்தை தீர்ப்பதற்கு நான் உடனடியாக அதற்கு பதில் தருவேன் என்பதனை சொல்லி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், ஊக்கப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு இந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். இனி அடுத்து பரணி நட்சத்திரம், அதில் உள்ள 4 பாதங்களிலேயும் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள், தெளிவான விளக்கம். எனவே தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.